வணக்கம் உறவுகளே. நாங்கள் இப்போ பார்க்க போகிற விஷயம் என்னென்று பார்த்தோமென்றால், உங்களுக்கு தெரியும், இந்தியாவில் கேரளாவில் வேடன் என்கின்ற மேடை பாடகர் தானே வரி எழுதி மெட்டெழுதி, அதாவது ஒடுக்கப்பட்ட மக்களின் அல்லது வெவ்வேறு தேசங்களில் விடுதலைக்காக போராடுகின்ற மக்களின் விடுதலை பற்றியும் அவர்களுடைய போராட்டத்தின் நியாயத்தன்மை பற்றியும் மேடைகளிலே பாடல் பாடி அது மக்களிடையும் ரசிகர்களிடையும் மிகுந்த எதிர்பார்ப்பை பெற்றிருக்கிறது அவருடைய பாடுகின்ற திறன். இப்பொழுது நாங்கள் எதை ஒப்பிட்டு பார்க்க போகின்றோம் என்றால், இந்த ஈழத்து கலைஞர்கள் பற்றியும் சில பாடகர்கள் இசையமைப்பாளர்கள் பற்றித்தான் நாங்கள் இப்பொழுது உற்று நோக்க இருக்கின்றோம். என்ன விடயம் என்றால், ஈழத்திலே இருக்கின்ற ஈழத்தின் போராட்டங்கள், எங்களுடைய மக்கள் பட்ட அவலங்கள், அந்த விடயங்களை இப்போ போராட்டத்துக்கு பிறகு வார இளம் தலைமுறை கலைஞர்கள் பலர் எடுத்து மக்களிடம் கொண்டு போவதற்கு சில தயக்கங்கள் காட்டுகிறார்கள், அல்லது தென்னிந்திய ஊடகத்துறையினுடைய ஒரு அதே கலைப்பாணியில் தான் தங்களை தடம் பதித்து கொண்டு வருகிறார்கள். ஆனால் அதற்குள்ளும் ஒரு சிலர் இலைமறைகாயாக விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள், தாயகத்திலே மக்கள் பட்ட வேதனைகள், எங்களுடைய நியாயப்பாடுகள், எங்களுடைய உரிமைகள், எங்களுடைய உரிமை போராட்டம் சம்பந்தமான பாடல்களையும் இலைமறைகாயாகவும் நேரடியாகவும் கூட பாடி வருகிறார்கள். அந்த வகையிலே ஒரு சில பாடல்களை நான் இனம் காட்ட முடியும். இதில் இருக்கிற சூட்சிமம் என்னவென்று பார்த்தோம்னால், இப்போ நீங்கள் பார்த்தீங்களா, இந்தியாவில் நாங்கள் பல இசையமைப்பாளர்கள் இருக்கிறார்கள், பல பாடகர்கள் இருக்கிறார்கள். ஆனால் ஈழப் போராட்டம் சம்பந்தமாகவோ அல்லது ஈழத்தினுடைய மக்கள் துயர்படுகின்ற விடயங்கள் சம்பந்தமாகவோ அந்த பாடலை பாடினால் அவர்கள் ஏதாவது ஒரு விசாரணைக்கோ அல்லது இந்திய அரசினுடைய எதிர்ப்புக்கோ முகம் கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருந்ததால் சில பேர் எங்களுக்கு ஆதரவான நிலைப்பாடுகள் பாடல்களை பாடுவது குறைவு. ஆனால் இதற்கு மத்தியிலும் ஈழத்துக்கு சம்பந்தமான பாடல்களை அவர் மேடையிலே பாடியிருக்கிறார். கேரளாவிலே மிளிர்ந்து வருகின்ற மேடை பாடகர் ரெப் பாடகர் வேடன் அவர்கள். அவர் தாய் ஈழத்து பின்னணி, ஈழத்திலே பிறந்தவராகவும் அங்கு குடிபெயர்ந்து அங்கே பிறந்தவராகவும் அவர் ஈழத்தின் மீது தீரா காதல் கொண்டவராகவும் எங்களுடைய வலிகளை உணர்ந்து கொண்டு, இங்கேயே பிறக்கவில்லை, கேரளாவிலே பிறந்தவர், ஆனால் எங்களுடைய வலிகளையும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராட வேண்டும் என்ற அந்த ஓர்மத்திலும் வரிகளை எழுதி பாடிக்கொண்டிருக்கின்றார். அந்த வகையிலே ஈழத்துக்கு சார்ந்த ஒரு பாடலை அவர் பாடியிருந்தார். அதன் பின்னர் அவர் பொய்யான கஞ்சா வழக்கிலே கைது செய்யப்பட்டார். உங்களுக்கு தெரியும், இந்தியாவிலே ஈழப் போராட்டத்துக்கோ அல்லது ஈழ விடுதலை சம்பந்தமான மக்களுடைய விடுதலை சம்பந்தமான பாடல்களை இசைக்கும் கலைஞர்களை உற்று நோக்குவார்கள். அந்த வகையிலே இவரையும் குட்டுமுகமாக உண்மையாக தமிழ்நாட்டை தாண்டி கேரளாவிலே உங்களுக்கு தெரியும், கேரளாவை பின்னணியாக கொண்ட அரசியல்வாதிகள் பலர் எங்களுடைய போராட்டத்துக்கு மிகவும் எதிர்ப்பாக நின்றவர்கள் மத்திய அரசாங்கத்திலேயும் இருந்து. ஆகவே கேரள மண்ணிலே இருந்து ஒருவர் மலையாளத்திலே இப்படியான எங்களுக்கு சார்பான ஒரு மக்களை உணர்வூட்டுகின்ற பாடல்கள், மக்களை தீர்க்க தரிசனப்படுத்துகிற பாடல்களை பாடுகின்ற பொழுது அவர்களுக்கு மிக உறுத்தலாக இருக்கும். அது அவர்கள் கைது செய்கின்ற நிலைமைக்கு கூட பொய் வழக்குகளை போட்டு போக முடியும். அந்த பின்னணியிலே தான் அவர் ஈழத்துக்கு சார்பான வரிகளை பாடினபடியால் தான் அவர் கஞ்சா வழக்கிலே கைது செய்யப்பட்டதாக தகவல்கள் உறுதிப்படுத்தப்படுகின்றன. இலங்கையில் புலிகள் இனியும் தாகம் மாறாதோடி நடப்பு கோங்கோ நின் கனிகளில் 1000 குருന്നു ജീവൻ നൊന്തു മരിപ്പൂ. ഹേമന്ത സിറിയാനിൻ മാറിലെ മുറിവിൽ ചോരയൊലിപ്പതിൽ ഈച്ചയരിപ്പൂ. കൊറിയാനിൻ മീതെ കഴുകന്മാരു പറപ്പൂ കാവലിരിപ്പൂ. മതമിരുളിൽ ഭാരതാംബയോ വെട്ടം തേടി അലഞ്ഞു നടപ്പൂ. മെക്സിക്കൻ കനവുകൾ 1000 ഒരു മതിലാലെ ആരു തടുപ്പൂ. ഇലങ്കയിൽ പുലികൾ ഇനിയും ദാഹം മാറാതോടി നടപ്പൂ. കോങ്കോ നിൻ കനികളിൽ 1000 കുരുന്നു ജീവൻ നൊന്തു മരിപ്പൂ. போக முடியும். அந்த பின்னணியிலே தான் அவர் ஈழத்துக்கு சார்பான வரிகளை பாடினபடியால் தான் அவர் கஞ்சா வழக்கிலே கைது செய்யப்பட்டதாக தகவல்கள் உறுதிப்படுத்தப்படுகின்றன. அந்த வகையிலே அவர் விடுவிக்கப்பட்டு திருப்பவும் மேடை பாடல்களை ஒடுக்கப்பட்ட உலகமெங்கும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பாடிக்கொண்டு வருகின்றார். ஆனால் அதே ஒத்த நிலைமை இங்கே இருக்கின்றதா என்று பார்த்தால், இங்கே மக்கள் இன்றும் போராட்டம் முடிவடைந்த பின்னர் இன்றும்
தங்களுடைய சுயநிர்ணய உரிமைக்காக ஜனநாயக ரீதியிலே மக்கள் தெருக்களிலே நின்று ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றார்கள். ஆனால் இங்கே இருக்கிற கலைஞர்கள் வந்து அதை அடையாளப்படுத்தும் முகமாக எங்களுக்குரிய உரிமைகள் நசுக்கப்படுகின்றன, நாங்களும் ஒடுக்கப்பட்டு இன்னும் சுதந்திரமற்றிருக்கின்றோம், எங்களுக்குரிய தனியான தீர்வு ஒன்று தேவை என்பதை வலியுறுத்தும் முகமாக சொல்லக்கூடிய பாடல்கள் இங்கே வரவில்லை. கொமர்சல், அதாவது வந்து பொதுமைப்பாடான சினிமா பாணியிலான பாடல்களைத்தான் திரும்பவும் பாடி வருகின்றார்கள், உருவாக்கி வருகிறார்கள். அந்த வகையிலே புலம்பெயர்ந்த ட்ரப்ஸ் பாடகர்கள் வந்து இப்படியான எங்களுக்கு சார்பான பாடல்களை பாடி வந்தாலும் நிலத்திலே இருந்து பாடுகின்ற ஒரு சில பாடகர்கள்லாம் இருக்கின்றார்கள். அதிலே உண்மையாக இப்பொழுது வாகீசன் அவர்கள் இலைமறை காயாக சில வசனங்களை கோர்த்து எங்களுடைய பன்னி நிபரில் நடந்த விடயங்களை பாடி இருக்கின்றார். அந்த பாடல்கள் வந்து மிக பிரபலம் அடைந்திருக்கின்றன. நான் இப்போது இன்னும் சில பாடகர்களும் அதுக்குள்ள வந்து இணைய வேணும், எங்களுடைய வழிகளை எடுத்து எம்ப வேண்டும், எங்களுக்குரிய சில விஷயங்களை வந்து தவிர்த்தாலும் எங்கள் இடம்பட்ட வலிகள் வேதனைகளை வந்து எடுத்து எம்புகின்ற ஒரு பிரதான மேடைப்பாடலாக அது மிளிர வேண்டும் என்பதுதான் அனைவருடைய ஆதங்கம். ஆகவே தனியாக கொமர்சலுக்குள்ள போய் சினிமா பாணியில் தென்னிந்திய சினிமாக்குள்ள மூழ்காமல் எங்கண்ட நிலத்தின் தனித்துவமான அடையாளத்தை பேணுவதும் தான் ஒரு கலைஞன் என்பவன் உலக நடப்பிலே மற்றைய தேசத்தை ஒத்து பாடல்கள் கூத்துக்கள் நடிப்புகளை செய்வது வந்து அது அல்ல. ஒரு கலைஞன் எவ்வாறு அடையாளப்படுத்துகிறான் என்றால் அந்த நிலத்துக்குரிய விடயத்தை எவ்வாறு எடுத்து எம்புகிறான் என்று வேடன் அடையாளப்படுத்தப்பட்டிருப்பது உரிமைகளற்ற ஒடுக்கப்பட்ட இனங்களுக்காக குரல் கொடுத்து மேடை பாடுகின்றான். அவன் அதையெல்லாம் விடுத்துவிட்டு கொமர்சல் சோங்காக, அதாவது வந்து ஒரு பரந்துபட்ட சினிமா பாணியிலான ட்ரப் சோங்கை அவனால் பாட முடியும், பாடியிருந்தால் இன்னும் கொஞ்சம் பிரபலம் அடைந்திருக்கலாம். ஆனால் அவன் அதுகளை தவிர்த்து இதற்காக தனித்துவமாக வரிகளை எழுதி பாடிக்கொண்டிருக்கிறான். ஆகவே ஈழத்து கலைஞர்களும் வளர்ந்து வருகிற அடுத்த தலைமுறை இசை அமைப்பாளர்கள் பாடகர்களும் வந்து இதிலே கவனம் செலுத்த வேண்டும். உங்களுடைய மண் வாசனை தான் உங்களோட ஒட்டி கொண்டு வரும். நீங்கள் பிற மண்ணுக்குரிய வாசனைகளுக்கு உட்நுழைந்தால் அந்த வாசனையாக நீங்கள் மறைந்து போவீர்கள். ஆனால் உங்களுடைய மண் வாசம், உங்களுடைய இனப்பற்றும், உங்களுடைய அந்த தனித்துவமான அந்த எழுத்து வரிகளும் தான், தனித்துவமான இனத்துக்கான அடையாளங்கள் தான் உங்களை ஒரு கட்டத்திலே அடையாளப்படுத்துகின்ற நிலைப்பாடாக வரும். இப்போ நான் சொன்னேன்டா, இப்போ சில பேர் வந்து நிற்கிறது என்னென்னா, சில பேர் அப்படி வளர்ந்து வர எங்களோட உள்ளூர் கலைஞர்களுக்கு சில புத்திஜீவிகள் இருக்கிறார்கள் வந்து அட்வைஸ் பண்ணி விடுறது என்னென்னா, நீ இப்படியான வசனங்களை கதைக்காத, இப்படியான போஸ்டர்கள் போடாத, இப்படியான பாடல் எழுதாத, ஏண்டா நீ வந்து வளர்ந்து வார், நீ இந்தியாவுக்கு போக வேண்டி வரும், உண்ட களம் வந்து வித்தியாசம், பறந்துபட்ட களம், எதிர்காலத்தில் களம் திறந்து விடப்படும் என்று அவங்கள சிலது வந்து தப்பாக வழிகாட்டியோ என்னவோ அவைன்ற அந்த தனித்துவமான பாடல் வரிகள், இனம் சுமந்த வழிகளை அடையாளப்படுத்துகிற பாடல் வரிகளை வந்து அவர்கள் விட்டு அவர்கள் வந்து ஒரு கொமர்சலான விஷயங்களுக்குள்ள போயினோம். அதுதான் தவறானது. ஒரு இனத்தினுடைய வலியை ஒருவன் வந்து அடையாளப்படுத்துகின்ற போதுதான் அந்த இனத்தால் பாராட்டப்படுவான், மற்ற இனத்தால் பார்க்கப்படுவான். இதுதான் முக்கியம். அப்போ நாங்கள் அடையாளப்படுத்த வளர்கின்ற பொழுதுதான் அடுத்த மாநிலத்தில் வந்து தமிழ்நாட்டில் பார்க்கப்படுவோம். அதை முதல் விளங்கணும், தவறான வழிநடத்தலுக்குள்ள போகக்கூடாது. இப்போ எங்கள்கிட்ட ஈழத்தில் வந்து ஒரு ட்ரெப்பராக இருந்த தம்பி வாகீசன் ராசையா அவர்கள் வந்து ஈழத்துக்கு அந்த எங்களோட சோகங்களை வந்து பல ரேப் பாடலில் பாடியிருக்கிறார், கொமர்சலான பாடல்களை பாடினாலும். ஆனால் அவர் வந்து இப்போ இந்தியாவில் போய் கிளக்கி கொண்டிருக்கிறார். இந்தியாவில் பல்வேறு மேடை பாடல்கள் பாடியிருக்கின்றார், சினிமா பாடல்களுக்கு ஒப்பந்தமிடப்பட்டிருக்கிறது, மற்ற படத்துக்கு கூட ஒப்பந்தமிடப்பட்டிருக்கிறது. ஆகவே நீங்கள் மாயமான கருத்துக்களை வந்து இப்படியான எங்களுடைய இனம்பட்ட வேதனைகள், எங்களுக்கு உரிமைகளை நாங்கள் அச்சாணியாகவும் ஆணித்தனமாகவும் பாடுகின்ற பொழுது பதிகின்ற பொழுது இந்தியா கலந்திறந்து விடாது என்ற போலி அட்வைஸுகளை நம்பாதீங்க தயவு செய்து. எப்போ எங்கண்ட நிலத்துக்குரிய மனத்தை நீங்கள் கொண்டு போகிறீங்களோ அப்போ தான் உண்டு அடையாளம் வந்து பிரமிக்கும், பார்க்கப்படும். ஆகவே வேடன் ஒரு உதாரணம். இந்திய மண்ணிலேயே இருந்து கொண்டு எங்களுக்கு ஆதரவான பாடல்களை பாடி அவன் அங்கே பாடிக்கொண்டு வருகின்றான். இந்தியா என்ன களம் திறந்து விடவில்லையா? இந்திய மக்கள் என்ன நீ அப்படி பாடுகிறாய், நான் வந்து பார்க்க மாட்டேன் என்று சொன்னவர்களா? ஆகவே குண்டாஞ்சட்டிக்குள் குதிரை ஓட்டாமல் விளங்குதானே, ஒரே கிணத்து தவளை போல் இருக்காமல் மற்றவர்கள் சும்மா சொல்லுவார்கள், இந்தியா வந்து நீங்கள் இந்த வரி என்ன, இந்தியா கோவப்படும், உங்களை இந்தியாவுக்குள்ளே போய் பெரிய களங்கள் திறக்காது. இந்த மாய கருத்துக்களை முதல் விடுங்க. உண்ட திறமையை நீ வளர்த்து கொண்டு போ. தமிழ்நாட்டிலே இந்தியா எல்லாம் கூப்பிட்டு கௌரவிக்கும். இதுக்கு சில சான்றுகள் இருக்கின்றது. இன்றைக்கு வேடன் வந்து நினைச்சிருக்கலாம், நான் வந்து இந்தியாவில் இருந்து கொண்டு, அதுவும் கேரளா எங்களுடைய விடுதலை, அது மலையாளிகளையும் எங்களையும் வந்து பிரித்தாளன் தந்திரத்தால் தான் அரசியல் ரீதியாக இப்போதும் பிரித்து வைத்திருக்கிறார்கள். எங்கண்ட நிலத்தொடர்புக்கும் அவர்களுடைய நிலத்தொடர்புக்கும் வந்து பெரிய இணைத்தொடர்பு இருக்கின்றது. ஆகவே அங்கே இருந்து குரலை வந்து நசுக்குவதற்கு அவரை பார்த்திருப்பார்கள். ஆனால் அவன் அப்படியெல்லாம் மிரண்டு போகவில்லை. இந்தியாவில் என்றான் பாட்டு பாடிக்கொண்டிருக்கிறான்.
ஆகவே ஈழத்தில் பிறந்து வளர்ந்தவன் தான் பயப்படுறான். அடே நான் வந்து எனக்கு இந்தியாவில் களம் கிடைக்கா முதல் இஞ்ச களத்தமையடாப்பா இஞ்ச உன்னை எல்லாரும் பார்க்கணும் பாராட்டணும். அதுக்கப்புறம் இந்தியா உலக நாடுகள் இந்தியா மட்டும் தமிழ்நாடு மட்டுமல்ல தேசம் புலம்பெயர் நாடுகள் எல்லாம் போய் நீ தண்டலாம். இன்றைக்கு அந்த பையன் வாயிசன் ராசையா வந்து தன்னுடைய திறமைகள் அந்த எங்களுடைய நிலப்பாடல்களையும் பாடி புலத்தில் பிரபலமடைந்தபடியைத்தான் கொமர்சல் ரீதியான பாடல்களையும் பிரபலமடைந்தபடியைத்தான் வெவ்வேறு நாடுகளில் போய் வந்து அவன் எங்கள் ஈழத்தமிழர்கள் பரம்பி இருக்கிற நாடுகளில் போய் இசை கச்சேரிகள் வைக்க முடியுது. அதனால் வந்து இப்போ தென்னிந்தியாவிலேயும் வந்து அவன் பாராட்டப்படுகிறான், வெவ்வேறு இசைக்குள்ள போகிறான். ஆகவே இப்படி வளர்த்து கொள்ளுங்களே ஒழிய எப்போதும் நான் திருப்பவும் சொல்கிறேன், மண் வாசம்தான் உங்களை அடையாளப்படுத்தும். ஒரு கலைஞனை அடையாளப்படுத்துவது மண் வாசம். ஆகவே நீங்கள் கொமர்சலான பாட்டுக்களை சினிமா பாணியிலான பாட்டுக்களை பாடினாலும் இசையமைத்தாலும் எங்களுக்குரிய நிலத்துக்குரியான அந்த இனத்துக்குரியான சில விடயங்களையும் நீங்கள் வெளி உலகத்துக்கு கொண்டு வருவது, படம் போட்டு காட்டுவது, புடம் போட்டு காட்டுவது ஒரு கலைஞனுக்கும் கலைக்கும் உரிய தனித்துவம். ஆகவே பார்ப்போம், பொறுத்திருந்து இன்னும் பல கலைஞர்கள் எங்கள் மண்ணிலிருந்து வேடன் போல வேரூன்றி மேல் கிளம்பி விருட்சமாக வர வேண்டும்.